இன்றைக்கெலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பார்த்தோங்கன்னா எனக்கு வந்து கேவிட்டிஸ் இருக்குங்க, டூத் கேரிஸ் இருக்குது, பற்கள் வந்து டக்கு டக்குன்னு உடையுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போது சன்லைட்டில் ஒரு 10 நிமிடம் தினந்தோறும் ஒரு 10 to 15 நிமிடங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. சரி, இப்போது பல வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணமே காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக சுகர் போட்டு டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, அதுதான். இப்போ பற்கள்லேயுமே நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதுன்னா இது ஒரு காரணம். ஸோ முதல்ல இதை ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வாங்க. பற்களுக்கு, ஈறுகளுக்கு, வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனால பார்த்தீங்கன்னா டான்சிலைட்டிஸ், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வலி, ஒற்றை தலைவலி, சைனசைட்டிஸ், காது இரைச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பற்கள் பாதுகாப்பு, ஓரல் ஹைஜீன். என்ன டாக்டர் ஓரல் ஹைஜீன்னு சொல்கிறீங்க? பற்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. டூத் பேஸ்ட்டெல்லாம் இப்போது ரீசண்டாக வந்தது தானே. அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை பொடிகளை தானே நம்ம எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வராது. இன்றைக்கெலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பார்த்தோங்கன்னா எனக்கு வந்து கேவிட்டிஸ் இருக்குங்க, டூத் கேரிஸ் இருக்குது, பற்கள் வந்து டக்கு டக்குன்னு உடையுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பற்களை பாதுகாப்பது எப்படிங்க? பொதுவாக கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி வரும். இந்த கேவிட்டிஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ அப்போது நம்ம உடலில் கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது, விட்டமின் D3 எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் D3 அப்படின்னு சொல்கிறது சன்லைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான். சன்லைட் விட்டமின் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாதே. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா விட்டமின் D3 குறையுது, கால்சியம் குறைபாடு. என்னதான் நீங்கள் கால்சியம் ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு விட்டமின் D நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அது இல்லாததுனால கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காமல் அது எல்லாம் வேஸ்ட்டாக தான் வெளியில் போகுது. சரிங்களா? ஸோ அப்போது சன்லைட்டில் ஒரு 10 நிமிடம் தினந்தோறும் ஒரு 10 to 15 நிமிடங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. சரி, இப்போது பற்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கேவிட்டிஸ் இருக்குது, எனக்கு வந்து கம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஈறுகளில் வீக்கம், ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்ஃப்ளமேஷன், இல்லை எனக்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, என்னங்க செய்யலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக நிறைய பேர் சொல்கிறோம், இனிப்பு வந்து சாப்பிட்டா, அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டா எனக்கு வந்து பல்லு சொத்தையாயிடும். உண்மைதான். இப்போ இனிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே இந்த ஒயிட் சுகரை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஒயிட் சுகர் நீங்கள் அதிகமாக சாப்பிட அதுவும் முக்கியமாக காலையில் எழுந்தோடனே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேபிட் என்ன தெரியுங்களா? ஸ்ட்ராங்காக டீயோ காஃபியோ போட்டு சுகர் நல்லா போட்டு குடிச்சிடுறோம். பால் எல்லாம் ஊற்றி ஒரு பாயாசம் மாதிரி அது குடிச்சிடுறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, வாயில் நம்ம வச்சது ஒன்றே பற்கள்ல இருந்து நம்ம குடல் பகுதி ஆசனவாய் வரைக்கும் இது பெரிய பிரச்சனையை தாங்க உண்டாக்குது. எத்தனையோ பேருக்கு அல்சர் குணமாகலை, பல வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணமே காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக சுகர் போட்டு டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, அதுதான். இப்போ பற்கள்லேயுமே நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதுன்னா இது ஒரு காரணம். ஸோ முதல்ல இந்த மாதிரி டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தேநீர் வகைகளை நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடலுக்கும் உங்கள் பற்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. முதல்ல பார்த்தீங்கன்னா கொய்யா இலை தேநீர். இப்போ வீடுகளில் உங்களுக்கு கொய்யா இலை இருக்கும், இல்லை இலைகள் இல்லைனாலும் அது கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உலர்த்தி கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொய்யா இலைகளை தண்ணீரில் போட்டு இதனோட திரிஃபலா சூரணம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸோ பற்களுக்கு, ஈறுகளுக்கு, வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ தாராளமாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஆவாரம் பூ டீ இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க துளசி, துளசியிலே இந்த கருந்துளசி, இந்த மாதிரி ஹெர்பல் டீயாக நீங்கள் குடிக்கும்பொழுது உடல் கழிவுகள் வெளியேறுது, பற்களும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த துவர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ப்ரஷ் பண்ணுறது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா
டூத் பேஸ்ட் நிறைய வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க. அதுவே அதில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ப்ளீடிங் கம்ஸை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு டூத் பேஸ்ட் அப்படின்னு நீங்கள் தேடி போக வேண்டாம். சிம்பிளாக இந்த மூலிகைகளை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்தாலே பற்கள், ஈறுகள், கேவிட்டிஸ் இருக்குன்னா அதுவுமே நமக்கு சரியாக ஆரம்பிக்குங்க. ஸோ பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பற்பொடி வகை நான் என்னென்ன சேர்த்து மூலிகைகள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். இல்லை டாக்டர் காலையில் எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் டைம்லாம் இல்லையே, பேஸ்ட்டு தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகும்போது இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போது சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய டூத் பவுடர், ஹெர்பல் டூத் பவுடர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நமக்கு தேவை திரிஃபலா தாங்க. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த திரிஃபலா பொடி எடுத்து வச்சுக்கோங்க. திரிஃபலா பொடி, அதாவது இந்த மூன்றும் சேர்ந்தது. இதை வந்து எடுத்து வச்சுட்டு இது எவ்வளோ அளவு இருக்கோ 100 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இப்போ அடுத்து நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொட்டைப்பாக்கு பொடியாக நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. சீரகம் 50 கிராம். கிராம்பு, முக்கியமாக பற்களில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கிராம்பு பயன்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை கிராம்பு. அடுத்ததாக ஓமம் நமக்கு தேவை. இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் நிறைய பேருக்கு பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வருதுங்க, ஹலிட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே சரி செய்கிறதுக்கும், முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கும். இந்த ஹெர்பல் டூத் பவுடர் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. ஸோ ஓமம் வந்து ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக உப்புங்க, இந்துப்பு. ஸோ இந்துப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இதனோட நம்ம எடுத்து வச்சுக்கணும். சித்த மருந்து கடைகளில் காய்ச்சி கட்டி அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்குங்க. இதுவுமே அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்யும். ஸோ இந்த காய்ச்சி கட்டி வாங்கிட்டு வாங்க. இதை வாங்கிட்டு வந்து நல்ல கட்டியாக வந்து இந்த சாம்பிராணி கட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதை உடைச்சி இதுவும் ஒரு 50 கிராம் இந்த மூலிகைகளோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டூத் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. டெய்லி நைட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு உங்கள் விரலாலேயே தொட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி உங்களுடைய கம்ஸுக்கு, பற்கள், இது எல்லாமே மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு படுத்துக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா டான்சிலைட்டிஸ், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வலி, ஒற்றை தலைவலி, சைனசைட்டிஸ், காது இரைச்சல், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காய்ச்சி கட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா, இதுவுமே தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் அந்த தண்ணீர் மாறும். இந்த தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நல்லா வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுதும் ஈறு வீக்கம் இருக்கிறது, நிறைய பேருக்கு பற்களில் கரைகள் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பல்லோட உள்பகுதியிலையுமே கரையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காய்ச்சி கட்டி தண்ணீரில் ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு, நிறைய வேண்டாம், ஒரு 4-5 துளிகள் சேர்த்து வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போதும் இந்த ஈறு வலி, வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்குங்க. தவறாமல் குறைந்தது ஒரு வாரமாவது இதை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்களேன். என்னென்னா எண்ணெய் கொப்பளிப்பு, ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஆயில் புல்லிங் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 15-20 ml அளவுக்கு நல்லெண்ணெய், ஸோ நல்லெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக இன்னும் புண்கள், உங்களுக்கு வாய்ப்பகுதியில் அல்சர் இருக்குது, நிறைய பேர் சொல்வீங்க மவுத் அல்சர் இருக்குது டாக்டர், எனக்கு வந்து ரொம்ப நாளாக நாக்குலேயுமே ஃபிஷர், நாக்கு நீட்டுனாவே கோடாக வெடிப்பாக இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் போட்டு சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வடிகட்டி அந்த எண்ணெயை நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போதும் வாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நாக்கில் இருக்கக்கூடிய வெடிப்பு, கண்ணப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் காணாமலே போயிடுங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அல்சர் இருந்தாலும் அதற்கான ஒரு உணவு முறையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டில் தவறாமல் நம்ம என்ன பண்ணோம்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹெர்பல் பவுடரை வச்சு ப்ரஷ் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் தவிர்த்துக்கோங்க. லேட் நைட்டில் நம்ம வந்து அதிகமான உணவு சாப்பிட்றது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, காலையில் உணவே சாப்பிட்றது கிடையாது, டேரெக்டாக லஞ்ச் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் பற்கள் வந்து கழண்டு விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆசிட்
வயிற்றுப்பகுதியில் செக்ரேட் ஆகக்கூடிய அதிகமான ஆசிட் பற்களையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. கொஞ்சம் கொஞ்சமாக கேவிட்டிஸ் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பற்களும் நமக்கு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த எனாமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சத்துக்கள் என்னென்னா கால்சியம் ரொம்ப முக்கியங்க. ஸோ கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய கீரை வகைகள், காய்கறிகள், கீரைனாவே ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய முருங்கைக்கீரைங்க, அதை விட்டு நம்ம என்னென்னவோ தேடிட்டு இருப்போம். ஸோ முருங்கைக்கீரை அது சூப்பாகவோ இல்லை பொரியலாகவோ அடிக்கடி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே வாங்க. உடலுக்கு நிறைந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பற்கள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி எவ்வளோ பேர் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பற்களுக்காக எடுக்கிறோம். ஸோ சிம்பிளாக நேச்சுரலாக இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.